சகோதர சகோதரிகளே
அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவொளியில் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியில் எவ்வித செடியும் விளைந்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை நீடிக்கவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழுப்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தில் மண்ணால் மனிதனை உண்டாக்கி அவன் நாசிகளில் நீர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏரியில் ஒரு தோட்டம் அமைத்து நாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லாவை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். ஆண்டவர் வாக்கு. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மைமிக்கவர், நீர் மாண்டவரும் மாற்றியும் அணிந்துள்ளவர், பேரொழியை ஆடையென அணிந்துள்ளவர். பல்லவி. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உண்மையை நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன, நீர் உங்கள் கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. பல்லவி. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுது பேர்த்திருக்கும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை அடைக்கப் பெறுகின்றன. மன்னத்தின் முகத்தை தூக்கிக்கின்றேன். பல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணம் ஆக்கியருளும்.
மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி 7 வார்த்தைகள் 14 தொடக்க 23 அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தன்னை வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியிலிருந்து மனிதனுக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதனுக்கு உள்ளே இருந்து வெளியே வருவதையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செல்கின்றோம், கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டில் கொண்டு வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவரிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதர்களுடைய செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா என்றால், அது அவருடைய உள்ளத்தில் விளையாட வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூய்மை என குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, கடவுள், கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்சை, வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாக இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியே வாழ்க, வாழ்கையே வாழ்க. கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகத்தை மனிதனுக்காக படைத்தார். கடவுள் படைத்த எதுவும் அவருக்கு உரியவை. ஆனால் அதை அவருக்குரிய இந்த உலகத்தை அவர் மனிதராக நமக்கு கொடுத்திருக்கிறார். மனிதரை படைப்பின் சிகரமாக படைத்திருக்கிறார். படைப்பின் மேன்மையாக படைத்திருக்கிறார். படைப்பு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்க கடவுள் மனிதரை படைத்திருக்கிறார். கடவுள் மனிதரை படைத்து ஆசீர்வதித்தார். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பது நாம் பல வேளைகளில் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக பழுகுங்கள், பெருகுங்கள் என்பதுதான் உண்மையான நோக்கமாக இருக்கிறது. கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் எல்லா நிலையிலும் நாம் பெருக்கிக் கொண்டே போக வேண்டும். அதை இன்னும் அதிகமாக நாம் ஊட்டிக் கொண்டே போக வேண்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து பழுகி பெருகி பூமியை நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கள். இந்த பூமியானது மனிதர்களாக நமது ஆசீர்வாதத்தால் அது நிரப்பப்பட வேண்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்மை நாம் தான் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகம் நம்மை ஆசீர்வதிக்காது. இந்த உலகத்தின் படைப்பு நம்மை ஆசீர்வதிக்காது. அல்லது இந்த உலகத்தின் பொருள்கள் நம்மை ஆசீர்வதிக்காது. நாம் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் படைத்திருக்கிறார். ஆசீர்வாதமாய் படைத்திருக்கிறார். அதுதான் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார். தொடர்ந்து 12 இடங்களை வாசிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் வழியாக மக்களிடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆக நமது வழியாக, நம் ஒவ்வொரு வழியாக ஆசீர்வதிக்கப்படுவதற்காக இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்திருக்கிறார். என் வழியாக பிறகு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் வழியாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனவே நாம் ஆசீர்வாதமாய் இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதமாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உண்மையை நான் அறிந்து வருகின்ற பொழுது என் வாழ்க்கையில நான் நினைக்கின்ற எல்லா விதமான தீமையான எண்ணங்கள் என்னை விட்டு விடும். அல்லது எனது வாழ்க்கையில் நான் நினைக்கின்ற குறைபாடுகள், எனது வாழ்க்கையில இவை குறைபாடுகளாக இருக்கிறது, அல்லது இந்த செயல்கள் குறைபாடுகளாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். குறைபாடுகள் என்பது இந்த உலகத்தில் கடவுளிடம் இல்லை. கடவுளிடம் இருந்து வருவை எல்லாம் நிறைவு. அவர் இந்த உலகத்தில் நம்மை நிறைவாக படைத்திருக்கிறார் என்றால் குறையை பற்றி நாம் ஏன் நினைக்க வேண்டும்? குறை என்பது சாதாரணக்குரியது. கடவுளிடமிருந்து குறைகள் வருவதில்லை. அவர் நிறைய படைத்திருக்கிறார். அவர் கொடுத்த எல்லாம் நிறைவுதான்.
ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்வார், உங்களுடைய குறைவு நீங்கள் சாப்பிடக்கூடியவர்கள் என்ற வாய் சொல்ல என்ற மொழியை உங்களிடம் இருக்க வேண்டாம். Do not say that you are cursed. Do not say that you are nothing. உங்கள் வாழ்க்கையிலே குறைவு என்ற சொல் இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்வார். என்றால் நீங்கள் ஆசியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். முதலில் அதை நான் விசுவசிக்க வேண்டும். நான் கடவுளால் ஆசீர்வாதமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். குறைகளை அல்லது நாம் இந்த நமது வாழ்க்கையை நடக்கின்ற இந்த குறைகளை உலகம் சொல்கின்ற குறைகளை நான் நினைக்கின்ற பொழுது கடவுள் எனக்கு கொடுத்து வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை, மகிமையை, ஆட்சியை நான் இழந்து விடுகிறேன் என்றால் சாத்தானுடைய வேலையை எல்லாம் அவன் கடவுளின் மகிமையை, ஆட்சியை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறது நிறைய மகிழ்வை அவன் காணாதவாறு செய்து விடுவான். எனது எண்ணத்தை குழப்பி எனது மனதை அவன் குழப்புவான். உனது வாழ்க்கையில இவை இல்லை அல்லது அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இதுதான் நிறைவு. உலகம் நிறைவு என்று சொல்வதெல்லாம் நிறைவுகள் அல்ல. இந்த உலகம் இப்படி இருந்தால்தான் நிறைவு அல்லது இப்படி பார்த்தால்தான் நிறைவு. அதிக பணம் வைத்தார், அதிகம் படித்திருந்தார் அல்லது அதிக சொத்து வைத்திருந்தார் அல்லது எல்லா விதமான இந்த உலகத்தின் காரியங்களை கொண்டிருந்தால் நிறைவு இந்த உலகம் நமக்கு கற்பித்திருக்கிறது. நானும் பல வேளையிலே அந்த விதமான காரியங்களிலே நாம் மூழ்கி குறைகளை பார்த்துக் கொண்டு கடவுளின் வாழ்க்கையிலே செய்திருக்கிற நிறைவை, கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கின்ற காரியங்களை நான் மனதில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் வாழ்க்கையிலே குறைகளை மட்டும்தான் பார்ப்பதால் கடவுளின் வாழ்க்கையிலே செய்கின்ற நிறைகளை நான் மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே நாம் நிறைகளை பார்ப்பதற்காய், நிறைவுள்ளவராய் வாழ்வதற்காய் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நிறைகளை நீங்கள் பார்த்து பழகுங்கள். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்து பழகுங்கள். அதை நீங்கள் சொல்லி பழகுங்கள். அதுதான் கடவுளின் வாழ்க்கையிலே செய்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த வாழ்க்கையின் குறைகள் எல்லாம் இந்த உலகம் காட்டுவதுதான் குறை. ஆனால் இறைவன் நம்மை நிறைவாய் வைத்திருக்கிறார். இந்த குறை நமது வாழ்க்கையில எப்படி வருகிறது? நமது உள்ளம் கடவுளை நோக்கி இருக்காத பொழுது, நமது உள்ளம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாத பொழுதுதான் இந்த குறைகள், இந்த உலகத்தின் குறைகள் எல்லாம் நமக்கு பெரிதாகிறது. இந்த உலகம் அது வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அழிவுக்குரியவை. எனவே நிறைவு என்பது தேவனிடம் இருக்கிறது. நிறைவு என்பது தேவனிடம், குறைகள் என்பது உடலில் அல்ல, உள்ளத்தில் தான் குறைகள் இருக்கிறது. உள்ளம் எப்பொழுது கூவி குறுகி அது அழுக்காக இருக்கிறதோ, கடவுளை நம்பாமல் இருக்கிறதோ, அப்பொழுது நமது வாழ்க்கையில் குறைகள் தென்படுகிறது. எனவே குறைகள் என்பது வாழ்க்கையில் இல்லை, நமது உடலில் அல்ல அல்லது நமது வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் அல்ல, நமது எண்ணம், நமது மனது. ஆண்டவர் சொல்கிறார், வெளியிலிருந்து போவது எல்லாம் எதுவும் உங்களை தீர்க்கப்படுத்தாது. பல மனிதர்கள், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கேட்பது உண்டு, ஃபாதர் இந்த சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, கிறிஸ்தவர்களா இந்த உணவை சாப்பிடலாமா, இந்த கறியை சாப்பிடலாமா? எதை சாப்பிட்டாலும் எந்த ஒரு பாவமும் இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் நல்லதாக கொடுத்து மனிதனுக்கு எல்லா விலங்குகள், எல்லா விதமான பறவைகள், செடிகள், மரங்கள், கனிகள் எல்லாவற்றையும் மனிதன் உண்பதற்காக கொடுத்தார். எந்த உணவும் மனிதனை தீர்ப்புப்படுத்தாது. அதை உண்பது உண்ணாதவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தது. எந்த ஒரு உணவு, எந்த உணவாக இருந்தாலும் சரி, எதுவும் எந்த உணவுமே மனிதரை தீர்ப்புப்படுத்தாது. ஒரு சில அந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க பார்த்து இதெல்லாம் சாப்பிட்றாங்க, கிறிஸ்தவ இதெல்லாம் சாப்பிடலாமா? இல்லை, எந்த ஒரு உணவும் மனிதனை தீர்ப்புப்படுத்தாது. எந்த உணவை நீங்கள் உண்ணலாம், எந்த உணவை உண்ணலாம். ஆனால் உங்கள் உள்ளத்திலிருந்து, உள்ளிருந்து வெளியே வருவது, வெளியிலிருந்து உள்ளே போவது மனிதனை தீர்க்கப்படுத்துவதில்லை. உள்ளிருந்து வருகிறது அல்லவா? உள்ளிருந்து எபிரேயர் எழுதிய புத்தகத்தில் எபிரேயர் 3:12 வாசிக்கிறோம். கடவுளை நம்பாத, விசுவசிக்காத உள்ளம் கடவுளை விட்டு விலகு என்றால் உள்ளத்திற்கு வருவதை மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும். நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம், உனது உள்ளத்தை, உனது இதயத்தை காவல் காத்துக்கொள், ஏனென்றால் அதிலிருந்து பிறக்கின்ற அனைத்தும் உனது வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிடும். உள்ளம் சரியாக இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் உடலை நாம் பத்திரப்படுத்துகிறோம், உடலை நாம் பயிற்சியால் பத்திரப்படுத்துகிறோம். ஆனால் உள்ளத்தை நாம் பயிற்சிப்படுத்திருக்கிறோமா? உள்ளத்திற்கு என்ன பயிற்சி கொடுத்திருக்கிறோம்? இந்த உள்ளத்தை தூய்மையாய், கடவுளின் நம்பிக்கை, விசுவாசம் உள்ளதாய் வைத்திருப்பதற்கு என்ன நாம் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஆக இந்த உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவேதான் பவுல் சொல்வார், எபேசியருக்கு எழுதியிருப்பார்கள், உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படட்டும், உங்கள் சிந்தனை புதுப்பிக்கப்படட்டும். இதயத்திலிருந்து வருகின்ற அனைத்தும்
ஆண்டவர் ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கிறாரு. உங்க உள்ளத்துல இவை எல்லாம் இருந்து வெளியே வருகிற இதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும். ஆண்டவர் காய்கறி சொன்னார். அவன் காயும் அவன் தம்பி மீது பொறாமைப்பட்ட பொழுது கோபப்பட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார். தொடர்ந்து நாம் ஏறி வாசிக்கிறோம். காயின், பாவம் உன் வாயில் பணியிலே படுத்து கிடக்கிறது. பாவம் உன் வாயில் பணியிலே படுத்து கிடக்கிறது. அதை நீ வெற்றி கொள்ளாவிட்டால் அது உன்னை வெற்றி கொள்ளும். பாவம் எப்பொழுதும் நமக்கு முன்னே இருந்து கொண்டிருக்கிறது. பாவத்தை வெற்றி கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான உள்ளம் கடவுளை காணும். மத்திய 5:8 வாசிக்கிறோம். தூய்மையான உள்ளம், தூய்மையான உள்ளம் தான் இறைவனை உள்ளம் என்று அன்னை மரியாதை சொன்னார்கள். என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமை நடத்துகிறது என்றால், உள்ளம் என்றாலே அது உணர்ச்சிகளின் ஒரு பொக்கிஷம். உள்ளத்தில் இருந்தால் என்ன வருகிறது? உள்ளத்தை, அந்த இதயத்தை அன்பின் இலக்கமாக நாம் காட்டுகிறோம். ஆனால் அந்த அன்பின் இதயத்தில் இருந்தால் எல்லா அசிங்கங்களும் வெளியே வருகின்றன. ஆண்டவர் சொல்றாரு, பொறாமை, காழ்ப்புணர்வு, எல்லா தீமைகளை நோக்கி வருவதற்கு காரணமே இந்த உள்ளம் தான். மனித உள்ளத்தில் இருந்து வருகின்ற அனைத்து மனிதரை தீட்டுப்படுத்துகிறது. பற்றி பொறாமைப்படுகின்ற எண்ணங்கள், பொய் சொல்கின்ற எண்ணங்கள், பெயரை கெடுக்கின்ற வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, அதிகேடு, தீச்செயல், பேராசை, இவையெல்லாம் மனிதரை தீட்டுப்படுத்தும். ஆக இந்த பாவம் எண்ணத்தில் இருந்து சொல்றாரு, தீமையான சிந்தனைகள் தான் பாவத்தை உருவாக்குகின்றன. தீமையான சிந்தனைகள், இந்த சிந்தனைகள் உள்ளத்திலிருந்து பிறக்கின்றன. எனவே உள்ளத்தை புனிதப்படுத்துவோம். உள்ள கடவுளை நோக்கி நாம் நம்பிக்கை கொள்கிற பொழுது புனிதப்படுத்தப்பட்டோம். எனவே இந்த நாளிலே ஆண்டவரே தூய்மையான இதயத்தை எனக்கு கொடும். தாவீது பாடியதை போல ஒழுங்குள்ள தாழ்ற்ற நெஞ்சத்தை என் புறக்கணிப்பதில்லை. எனவே ஆண்டவரே இதயத்தை தூய்மைப்படுத்தும். அப்பொழுது என் வாழ்வு தூய்மையாகும், எனது வாழ்க்கை தூய்மையாகும், எனது சிந்தனை தூய்மையாகும், எனது வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்று செல்ல நம் இதயத்தை இறைவனை ஒப்புக் கொடுப்போம். இறை ஆசீர்வாதத்தை செல்வோம். ஆமென்.
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையை மீட்கக்கூடிய செயல்பாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியந்தது பராமரிப்பை கொண்டாடுவதும் உமை போற்றி புகழ்வதும் தஞ்சமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கிறேன். புத்துறையில் கிடைக்க இருக்கும் அருள்படைகளை இவ்வுடையிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை நடத்துகின்றேன். ஆகவே புனித வானதோர் அனைவரோடு சேர்ந்து நாம் வெகுமன்றி முடிவின்றி சொல்லலாது. தூய்மை அனைத்திற்கு ஊற்று. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு என்னை மாறுபடவாக. அவர் பார்வட உலகம் கணிந்து தொகையை இணைத்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தப்சீர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவுகளை அறிந்தேன். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இதுவாக மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் அறிவுள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை போது வாழ்வது மக்களை வீழ்வடைக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் நமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நடைமுறை நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டிருக்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எல்லா திருநிலையின் அனைவரோடும் புனித பணியினை பங்கு கொள்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த புனித திருப்பணியை ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய நன்றியர்கள், அவருடைய கருத்துக்களை, ஆண்டவரே அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்களையும் நிறைவேற்றுவதாக உமது திரு அவை அன்பில் நிறைவுபட செய்கிறோம். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயர் கொள்வீங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த புனித பணியிலே நான் ஒப்புக் கொடுக்கின்ற நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பத்தில் மறைந்த ஒவ்வொருவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்கள் திருமுகமொழியை ஏற்றரும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கண்டித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான புனித மரியாதைகள் ஆரோக்கிய தாய், உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உன்னதவராக இருந்த புனிதர்கள் அனைவருடனும் என்று நாங்கள் நினைவு கூறும் புனித சுலாஸ்டிகா ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவழ உண்மையை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இறைவனாகிய தந்தை
இதை சொல்லாஸ்திக்கா தான் ஜெபிக்கின்ற பொழுது இயேசுவை நேரடியாக கண்டு அவர்கள் நேரடியாக உரையாடுகின்ற வல்லமையை ஜெபத்தில் பெற்றுக்கொண்டார். நாமும் இறைவனுடைய இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்ற பொழுது நமது உள்ளம் தூய்மையாக நமது ஜெபத்தில் நாம் இறைவனை காண்கின்ற இறைவனை நேரடியாக காண்கின்ற அருளை இப்பொழுது நாம் கேட்டு இறைவனுடைய அருளை அவருடைய ஜெபத்தை சொல்லுகின்றார்கள். விண்ணுலகில் இருக்கிற எழுத்தது உமதுடைய தூயத்தின் போற்றவர்கள் உமது ஆட்சியில் உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுகிறது. இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாம் இழந்தது போல எங்கள் குற்றங்களை எங்களை ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தில் உதவியான பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காக எவ்விதராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு முடிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தவர்களாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சகரியை எங்கள் மீது நாடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சகரியை எங்கள் மீது நாடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சகரியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நம்மை ஆசீர்வதித்து படைத்த வல்லமை தேவன் இதோ தனது மகிமையும் ஆட்சியையும் விண்ணகத்தின் அனைத்து கொடைகளையும் நாம் பெற்றுக் கொள்ளுமாறு இதோ மனிதராய் மண்ணுடைய நமக்காக சிறுமையை இணைத்த இறைவனின் சிறுமை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த சிறுமையிலிருந்து அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பெயர் பெற்றோம். Lord,
நம் இதயத்தை தூய்மைப்படுத்துகிற தேவன் நம் உள்ளத்திலே வாழ்வதற்காக வந்திருக்கிறார். நம்ம இன்னும் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக, நாம் பிறருக்கு ஆசீர்வாதை மாறுவதற்காக நம்ம இந்த நாளில் அழைத்திருக்கிறார். நம்மோடு தக்க வந்திருக்கிறார். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையில் பங்கேற்பால் ஒன்றமற்ற நாங்கள் உம்மை ஏந்துகின்றோம். புனித ஸ்கொலாஸ்டிகாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றிக் கொள்ள நாங்கள் உயர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித சூசையப்பரை நோக்கி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எல்லாமற்ற ஆட்டுக்களையும் பெற்றுத் தருகின்ற ஒரு வல்லமை மிக்க தந்தையாக தீய சூசையப்பர் இருக்கிறார். எனவே அவருடைய இந்த ஜெபத்தை நாம் எல்லோரும் இணைந்து சொல்ல சொல்ல திரும்ப வல்லமையோடு நமது கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். புனித சூசையப்பரை நோக்கி ஜெபம். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது. இறைவனின் சன்னதியில் உடனடி பலன் அளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் என் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் நாடும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். தூய சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உணர்வும் இயேசுவையும் சதா காலம் எண்ணி கூறிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மனித விசுவாசங்களின் ஆன்ம காவலனே, எங்களுக்காகவும் மரித்த விசுவாசிகள் அனைவருக்காகவும் அன்றாடும். ஆமென். இந்த சூசையப்பரை நோக்கி அமைச்சரும் மீட்பின் பொறுப்பாளரே, புனித கன்னிமரியின் துணையாளரே, நீர் வாழ்க. கடவுள் தமது ஒரே திருமகனை உம்மிடமே ஒப்படைத்தார். உம்மிடமே அன்னை மரியாவை தனது முழு நம்பிக்கையை கொண்டிருந்தார். உம்முடனே கிறிஸ்து மனிதனானார். பேர் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுக்கும் உண்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும். அருள், இரக்கம், தைரியத்தை பெற்றுத்தாரும். அனைத்து தீமைகளிலிருந்தும் சாத்தானின் தொல்லைகளிலிருந்து
சூசையப்பரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசீர்வாதம் தூய சூசையப்பருடைய பாதுகாப்பில் அடைக்கலத்தின் வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நம் வாழ்வில் தொடரட்டும். இந்த காலம் மங்களங்களும் சொல்லி பாடுவோம், மங்களங்களும் சொல்லி பாடுவோம். எங்கள் காலம் சுத்தை மங்களங்களும் சொல்லி பாடுவோம், மங்களங்களும் சொல்லி பாடுவோம். செங்கையடி Gracias.